முடியும் நகமும் ஏங்க வெட்டக்கூடாது? குர்பானி கொடுக்கக்கூடிய ஒருத்தர் துல்ஹஜ்ஜுடைய பிறை ஒண்ணு பார்க்கப்பட்டுட்டாலே குர்பானியுடைய பிராணி பலியிடுற வரைக்கும் முடியும் நகமும் வெட்டக்கூடாது. ஏன்? என்ன காரணம்? குர்பானிக்கும் இந்த இரண்டு வஸ்துக்களையும் முடியையும் நகத்தையும் வெட்டாம இருக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நபியர்கள் இதை தடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, முழு உலகத்துல இருந்தும் முஸ்லிம்கள் பைத்துல்லாஹ் இறை இல்லமான காபத்துல்லாஹ்வை ஹஜ் செய்வதற்காக, தவாப் செய்வதற்காக, அரஃபாவுல தங்கி இருப்பதற்காக முழு உலகத்திலிருந்தும் இஸ்லாமியர்கள் ஒரு இஸ்லாமிய மாநாடு போல, இஸ்லாமிக் இஜ்திமா மாதிரி எல்லோரும் அங்க ஒன்று சேரக்கூடிய நேரத்துல எல்லா ஹாஜிகளும் இஹ்ராம் அப்படின்ற ஆடை அணிவாங்க. இஹ்ராமுடைய ஆடை ஒருத்தர் அணியிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த ஆடையில தையல் இடப்பட்டிருக்க கூடாது. அந்த ஆடை அணிந்த பிறகு அவர் முகத்தை மூடக்கூடாது. அவர் தன்னுடைய முடிகளை வெட்டக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது போன்ற பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவருக்கு இருக்கிறனால அந்த ஹாஜிகள் அந்த ஹஜ்ஜுடைய அமலின் பக்கமாக யாரெல்லாம் ஹஜ் செய்யாமல் அவங்க ஊர்ல இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் ஹாஜிகள் போன்ற நன்மை கிடைக்கணும், ஹாஜிகள் மாதிரியான அமல்கள் தாங்களும் மேற்கொள்ள வைக்கணும், இங்க இருக்கக்கூடிய மக்களையும் மேற்கொள்ள வைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு பகுதி நேர ஹாஜியாக அங்க ஹாஜிகள் எப்படி செய்வாங்களோ கொஞ்சமாவது அவர்கள் மாதிரி நாமளும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் முடியும் வெட்டாதீங்க, நகமும் வெட்டாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த அமலை நம்ம ஏன் செய்யணும்னு நினைச்சு நம்ம செய்யும் போது, தெரிஞ்சு செய்யும் போது அதற்கான நம்முடைய உள்ளத்தில் உருவாகக்கூடிய ஈமானுடைய தாத்பரியமும் அதே போல நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் இன்னும் அதிகமா இருக்கும். யாருக்கெல்லாம் இன்னும் இது தெரியலையோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க.